ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். யூஎக்ஸ் தான் வந்து ஒரு டிசைனோட பேசிக் ஸ்கெலிட்டன் மாதிரி. ஸோ யூஎக்ஸ் டிசைன் நம்ம பண்ணா மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம யூஐ டிசைன் பண்ண முடியும். ஸோ அந்த யூஎக்ஸ் டிசைன் எப்படி நம்ம எஃபெக்டிவா பண்றதுன்னு ஒரு 6 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம இன்னைக்கு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஈச் ஸ்டெப் வந்து ப்ராப்பரா பண்ணா மட்டும்தான் வந்து ஓவரால் யூஎக்ஸ் டிசைன் வந்து எஃபெக்டிவா கிடைக்கும். ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்குள்ள நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமே வந்து உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ் வந்து டீப்பா பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலா 6 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ இந்த 6 ஸ்டேஜஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு யூஎக்ஸ் டிசைனருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்ட்ன்றது வந்து என்னன்னா, ஸோ யூசரோட ரெக்யர்மெண்ட் என்ன, ஸோ அவங்களோட நீட் என்ன, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன மாதிரியான ப்ராடக்ட் நம்ம வந்து டிசைன் பண்ண போறோம், ஸோ யூசர் எந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் சொல்றாங்க, ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா வந்து யூசர் பிராண்ட். ஸோ இந்த யூசர் தான் வந்து என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, தென் அவங்களோட நீட் என்ன, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கெட் பண்ணிக்கணும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா அவங்க பிராண்ட். ஸோ பிராண்ட்ன்றது அவங்களோட மிஷன்ஸ் அண்ட் கோல்ஸ். ஸோ அவங்களோட கோர் கோல் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராடக்டே வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து அவங்க சொல்றதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால நெக்ஸ்ட் இனிஷியேட்டே பண்ண முடியும். ஸோ அதனால இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் யூசரோட ப்ராப்ளம் ஃபேஸிங் என்ன, அண்ட் தென் அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களோட மிஷன்ஸ் அண்ட் கோல்ஸ் என்ன, இதெல்லாமே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ரிசர்ச். ஸோ ரிசர்ச்ல பாத்தீங்கன்னா வந்து 4 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் பாத்தீங்கன்னா வந்து ஒன் இன்டர்வியூ. ஸோ ஒன் இன்டர்வியூ எதுக்கோசரம் கண்டக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து, ஸோ நம்ம குரூப்பா பேசுறதோட ஒன் பேசும்போது வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா பேசுவாங்க. ஸோ நம்ம அந்த ப்ராடக்ட் பத்தி நம்ம சம் ரெக்யூட் பண்ணணும். ஸோ சம் பீப்புள்ஸ் ரெக்யூட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ப்ராடக்ட் ரிலேட்டடா அவங்க கிட்ட சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்கல்ல. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ரிப்ளை பண்றாங்க. நம்ம டார்கெட் பண்றது வந்து ஒரு 3 to 5 யூசர்ஸ் மட்டும் தான் டார்கெட் பண்ணணும். ஸோ நிறைய யூசர்ஸ் வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணக்கூடாது. ஸோ அவங்கள வச்சு நம்ம வந்து நம்ம பண்ற ப்ராடக்ட் ரிலேட்டடா வந்து நம்ம கொஸ்டின் கேட்டு அவங்களோட ஆன்சர்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம கெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூசபிலிட்டி டெஸ்டிங். ஸோ யூசபிலிட்டி டெஸ்டிங் மூலம் நம்ம வந்து சர்வேஸ் பார்த்துக்கலாம். ஸோ சர்வேல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்து, நம்ம நிறைய ப்ரௌஸ் பண்ண மாதிரிலாம் நிறைய டைம்ல வந்து சர்வேஸ் வரும்ல. ஸோ அந்த சர்வே எதுக்கோசரம் எடுக்கிறாங்கன்னா வந்து ரியல் டைம் யூசர் வந்து அது எப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்கன்றக்கோசரம் இந்த மாதிரி சர்வேஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த சர்வேல பாத்தீங்கன்னாலும் வந்து யூசரோட நீட் என்ன, அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, ஸோ அவங்க பண்ற ப்ராடக்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம பீப்புள்ஸ் வந்து அதுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்க வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பீப்புள்ஸோட மைண்ட் செட்டு, ஸோ இப்படிதான் இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து அவங்க ரிலேட்டடா அவங்க வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து யூசபிலிட்டி டெஸ்டிங். ஸோ யூசபிலிட்டி டெஸ்டிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அவங்க வந்து ரெக்யூப் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டார்கெட் பண்ண யூசர்ஸ் மட்டும் அந்த கொஸ்டின்ஸை கொடுத்து அவங்க எந்த மாதிரி வந்து ஆன்சர் பண்றாங்க அப்படின்றத ரிப்போர்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஆன்சர் வைப்பாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரே மாதிரியே திங்க் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு அவங்க அதுல இருந்து அவங்களுக்கு தேவையான பின் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் குரூப்ஸ். ஸோ ஃபோக்கஸ் குரூப்ஸ்ன்றது சேம் தான் வந்து. ஸோ ஃபோக்கஸ் குரூப்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து, அதே மாதிரியே வந்து செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து குரூப் டிஸ்கஷன் மாதிரி நடத்துவாங்க. ஸோ அந்த குரூப் டிஸ்கஷன் வந்து அவங்களோட ப்ராடக்ட் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து பின் பாயிண்ட்ஸா எடுத்து அது ஒரு ரிப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் யூசர்னா வந்து இது ஃபுல்லாவே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ ரிசர்ச் பண்ணா மட்டும்தான் வந்து நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஒன்ஸ் நம்ம ரிசர்ச் பண்ணி முடிச்சிட்டோம்னா வந்து நம்மளோட டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அனலைஸ் பண்ணும். ஸோ நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாமே வச்சு நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அனலைஸ் பண்ணிட்டு இது வந்து பர்சோனான்னு சொல்லுவாங்க. ஸோ பர்சோனல் என்ன இருக்கும்னா வந்து இது யூசரோட டீடைல்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட பயோகிராஃபி என்ன, தென் டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன், ஸோ அவங்களோட ஏஜ், லொக்கேஷனு, அது எல்லாமே வந்து இதெல்லாமே நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட கோல்ஸ், மிஷன் அண்ட் கோல்ஸ் என்ன, அவங்களுக்கு என்ன நீட் இருக்கு, ஸோ இதெல்லாமே நம்ம வந்து
ஒரு பிடிஎஃப் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ நம்ம எதுக்கோசரம் இதெல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம எங்கேயாவது நடுவில் ஸ்ட்ரக் ஆகிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அகைன் வந்து நம்ம கோத்ரூ பண்ணும். ஸோ கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே வந்து ரீகலெக்ட் ஆகும். அண்ட் தென் வந்து அவங்களோட வேல்யூஸ் அண்ட் நீட்ஸ், அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், ஸோ இதெல்லாமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு பிடிஎஃபா நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த அனலைஸ் பண்றதுல பாத்தீங்கன்னா வந்து அதுல உங்களோட ஜேர்னி மேப், யூசரோட ஜேர்னி மேப் வந்து நம்ம டிசைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை எந்தெந்த டைம்ல எது எது பண்ணணும், ஸோ அவங்களுக்கு என்னென்ன ரிப்போர்ட் பண்ணணும், ஸோ இதெல்லாமே நம்ம வந்து டேட்டாஸா நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த டைமுக்குள்ள நம்ம பண்ண டிசைனை வந்து அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிடணும். ஸோ அதுதான் வந்து ஜேர்னி மேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜேர்னி மேப்ஸ் வந்து யூஸருக்கு ரொம்ப இதா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு அவங்களோட ப்ராடக்ட் வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு, அண்ட் தென் அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கு, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்றதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அந்த டைம் பீரியட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே வந்து அவங்க யூசர் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கு, ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி இதோட இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, இதெல்லாமே அவங்க வந்து அனலைஸ் பண்ணிக்குவாங்க. ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டோம்னா வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா வந்து டிசைன். ஸோ டிசைன்ல பாத்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கு: சைட் மேப்ஸ், யூசர் ஃப்ளோஸ், மார்க்அப்ஸ். ஸோ சைட் மேப்ஸ் நம்ம பாக்குறோம்னா சைட் மேப்ஸ்ல வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்ல வந்து அவங்களோட ஹோல் ப்ராடக்ட் டிசைன் வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட டோட்டல் எத்தனை பேஜஸ் இருக்கு, அது கீழே என்னென்ன சப் கேட்டகரிஸ் இருக்கு, இது எல்லாமே வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்ல டிசைன் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஹோம் பேஜ், அது கீழே வந்து அபவுட், வாட்ஸ்அப், விசிட், ஷாப், இந்த மாதிரி வந்து அது கீழே இருக்க பேஜஸ். அது கீழே பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பேஜ்லயும் வந்து சப் கேட்டகரிஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாமே இங்க வந்து டினோட் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா வந்து யூசர் ஃப்ளோஸ். ஸோ யூசர் ஃப்ளோஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஃப்ளோ சார்ட் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளோ சார்ட்ல பாத்தீங்கன்னா சேம் இதுதான், வெல்கம். தென் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் டாஸ்க். ஸோ செலக்ட் டாஸ்க் வந்து ஸோ நம்மளோட பேஜஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த டைமண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றது எல்லாமே வந்து டெசிஷன் மேக்கிங். ஸோ நம்ம வந்து எஸ்னா எந்த பக்கம் போகணும், நோனா எந்த மாதிரி போகணும் அப்படின்றதுக்கோசரம் இது. ஸோ செலக்ட் டாஸ்க் பண்ணி வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா வந்து நம்ம டீடைல்ஸ் போகலாம். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து அகைன் நம்ம வந்து வேற டாஸ்க் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும் யூசர் ஃப்ளோனா என்னன்ட்டு. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்ல பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட் ஆப் எடுத்துக்கலாம். ஸோ ஃபுட் ஆப் நம்ம ஓப்பன் பண்ண வாட்டி வெல்கம் ஸ்கிரீன் வரும். அண்ட் தென் வந்து கீழே பாத்தீங்கன்னா வந்து மெனூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மெனூஸ்ல பாத்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் மெனூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இட்லி, தோசை அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் இட்லி வந்து செலக்ட் பண்றேன். ஸோ இட்லி செலக்ட் பண்ண வாட்டி வந்து என்ன ஆகும்னா அதோட டெசிஷன்ஸ் போகும். ஸோ ஓகே இட்லி ஓகே அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் அதோட பேஜ் போகும், டீடைல்ஸ் பேஜ் போகும். ஸோ எனக்கு இட்லி இல்லை ஓகே இல்லைன்னா அகைன் வந்து நமக்கு மெனு பேஜ் போகும். இப்போ மெனு பேஜ்ல வந்து நம்ம டிஃப்ரெண்ட் மெனூஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம இப்போ தோசை கிளிக் பண்றோம். ஸோ தோசையில வந்து அகைன் டெசிஷன் போகும். அது ஓகே அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் பேஜ் போகும். ஸோ டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அந்த தோசையோட டீடைல்ஸ் ஃபுல்லாவே இருக்கும். அண்ட் தென் வந்து நம்ம அதில் குவான்டிட்டி வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு அகைன் நீங்க வந்து மெனு பேஜ் போகணும் அப்படின்னோம்னா அகைன் நீங்க ஒரு டெசிஷன் பாக்ஸ் போகணும். ஸோ பிகாஸ் நம்ம இன்னொரு இது வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னா ஸோ அந்த டெசிஷன் பாக்ஸ் வச்சு நம்ம எஸ் நோன் கொடுத்தணும். ஸோ எஸ்னா வந்து பேமெண்ட் பேஜ் போகணும். ஸோ நோனா வந்து அகைன் மெனு பேஜுக்கு போகணும். ஸோ நம்ம அடிஷ்னலா இன்னொரு மெனுஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து மெனு ஆட் பண்ணோம்னா அகைன் ஃபர்ஸ்ட் பேஜ் போயிடும். இல்லை எனக்கு ஓகே இருக்கிறது ஒரு தோசை மட்டும் நான் ஆர்டர் பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜ் போயிடும். ஸோ பேமெண்ட் பேஜ்ல வந்து அதுல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணோம்னா வந்து அகைன் டெசிஷன் கேட்கும். ஸோ என்ன மாதிரி இது பேமெண்ட் வந்து உங்களுக்கு ஓகேவா இல்லையான்ட்டு. ஓகேனா வந்து ஆர்டர் கன்ஃபர்மேஷன் ஆயிரும். ஸோ நோனா வந்து அகைன் வந்து பேமெண்ட் டீடைல்ஸ்க்கே போகணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து யூசர் ஃப்ளோஸ் இருக்கும். ஸோ இதை மென்ஷன் பண்றதுக்கு தான் வந்து 3 டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெக்டாங்கிள் வந்து பேஜஸ் மென்ஷன் பண்ணும். தென் டைமண்ட் வந்து டெசிஷன் மென்ஷன் பண்ணும். ஸோ இது வந்து இன்னொன்னு இருக்குல்ல, ஸோ இது வந்து ஆக்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு இன்கிரீன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம சர்ச் பாக்ஸ் போகல. ஸோ அந்த மாதிரி ஃபைண்ட் பண்றதுக்கு வந்து இந்த சர்க்கிள் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்அப். ஸோ மார்க்அப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லோ ஃபிடிலிட்டி டிசைன் தான். ஸோ நம்ம பண்ண போற ஒரு டிசைன் வந்து ஒரு லோ ஃபிடிலிட்டி டிசைனா வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளோட பர்கர் வெப்சைட்டோட டிசைனு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பர்கர் வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணுறது நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதை நீங்க பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்க பர்கர் வெப்சைட்டோட டிசைன் பார்த்துக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோ ஃபிடிலிட்டி டிசைன் தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ லோ ஃபிடிலிட்டி டிசைன்ல வந்து இதுல எல்லாமே வந்து ஒயர் ஃப்ரேம்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு இது நம்ம ஆப்ஷன் கிளிக் பண்றோம்னா நெக்ஸ்ட் எந்த பேஜுக்கு போகணும், அதோட இன்ட்ராக்ஷன் எல்லாமே வந்து இந்த லோ ஃபிடிலிட்டி டிசைன்லயே வந்து பண்ணியிருப்பாங்க.
ஸோ ஒன்ஸ் நம்ம இதை டிசைன் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் நம்ம டிசைன் பண்ணிட்டோம்னா ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நம்ம ரீடிசைன் பண்ணுவோம். ஸோ ரீடிசைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லான்ச். ஸோ லான்ச்ல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பண்ண டிசைனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்மெண்ட் டீம் கூட வந்து கொலாபரேஷன் பண்ணி ஒரு ஃபுல் ஒர்க்கிங் ப்ராடக்டா வந்து கோடிங் இன்செர்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் ஃபுல் ஒர்க்கிங் ப்ராடக்டா வந்த வாட்டி என்ன ஆகும்னா பப்ளிக்ல வந்து அவங்க லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ லான்ச் பண்ண வாட்டி அகைன் வந்து யூசர்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதெல்லாமே வந்து கெட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட யூசர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு, ஈஸியா இருக்கு, ஏதாவது டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றாங்களா, ஸோ அதெல்லாமே வந்து அனலைஸ் பண்ணிட்டு பக்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து கிளியர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராடக்டோட ஃபுல் யூஎக்ஸ் ப்ராசஸ். ஸோ ஒன்ஸ் வந்து அவங்களோட ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிட்டாங்கன்னா அகைன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து அனலைஸ். ஸோ அனலைஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஸோ இது வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து லான்ச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஃபுல் வந்து A to Z வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டோம். ஸோ நம்மளே வந்து நம்ம கொஸ்டின் பண்ணிக்கிற மாதிரி தான். ஸோ நம்ம பண்ணது வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, ஸோ நம்ம என்னென்ன டிஃபிகல்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தோம், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணோம், என்னென்ன டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம், ஸோ எந்தெந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரகிள் ஆகணும், ஸோ அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணோம், ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுக்கு அவங்களே வந்து அனலைஸ் பண்ணிடுவாங்க. பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம பண்ண மேல் வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத அவசரம். ஸோ அவங்களே வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதை அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டா வந்து எடுத்து வச்சுக்குவாங்க. அண்ட் தென் வந்து ஒரு யூசரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு, அவங்க யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கா, ஏதாவது டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றாங்களா, ஸோ இதெல்லாமே வந்து டே பை டே வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா வந்து அங்கே அனலைஸ் பண்ணிட்டே வந்து அதை வந்து பக் கிளியர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் யூஎக்ஸ் டிசைனரோட ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்த்த ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் நீங்க அதுலயும் கேளுங்க, உங்களுக்கு அதுலயும் நான் ரிப்ளை பண்றேன். மறக்காம நம்மளோட சேனல் நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.